வணக்கம் வீவர்ஸ். நாம் இப்போ சென்னையிலேருந்து வேலூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்துட்டு அதன் அருகில் இருக்கிற கோட்டையுடன் கூடிய அகழியும் அகழியின் நடுவே ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த அமைப்பு கொண்ட கோவில் இந்தியாவில் இங்கு மட்டும்தான் இருக்குது. இந்து சமயத்தில் திருமணம் நடக்கும்போது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகான மங்கைக்கு மாலை அணிவாங்க. அந்த நேரத்தில் ஐயர் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்தகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு பாடுவார். அப்புறம் மாங்கல்யத்தை மணமகனிடம் கொடுத்துட்டு மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடுவார். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துனாக்கா அருந்ததின்றது ஒரு நட்சத்திரம். கேள்விக்குறி போல் வானில் தெரியும் 7 நட்சத்திரங்களை நம்ம சப்த ரிஷிகள் சொல்கிறோம். ஒன் ஆஃப் த சப்த ரிஷி வசிஷ்டர், அவருடைய மனைவி தான் இந்த அருந்ததி. ஸோ மற்ற நட்சத்திரங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள் வசிஷ்டர், காஷ்யபர், அத்திரி, பிருகு, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமுத்திரர். நம்ம இங்கே அத்திரியை பற்றி பார்க்குறோம். அத்திரி ரிக்வேதத்தின் அதிபதி. அவர் வேல மரங்கள் நிறைந்த காட்டில் சிவலிங்க வழிபாடு செய்கிறாரு. வேல மரங்கள் நிறைந்த ஊர் வேலூர் அப்படின்னு வந்துச்சு. அகழி நீர் சூழ்ந்த இடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அத்திரி தவம் செய்ததால் இச்சிவபெருமானுக்கு ஜலகண்டேஸ்வரர் என பெயர் வந்தது. அனசூயா என்பவர் அத்திரியின் மனைவியாவார். இவரை சோதிக்க மும்மூர்த்திகள் சிவா, பிரம்மா, விஷ்ணு மூவரும் இறங்கி அவருடைய தவக்கோலத்தை பறிச்ச வைக்கிறாங்க. அனசூயா அவர்களை குழந்தைகளாக மாற்றிவிடுகிறார்கள். எனவே முப்பெரும் தேவியரும் இங்கு அவர்களை மீட்டு செல்கிறார்கள். எனவே இக்கோவில் முப்பெரும் தேவியர் முப்பெரும் தேவர்கள் பறைச்சாற்றும் இடமாக உள்ளது. காலப்போக்கில் அத்திரி அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்கிறார். அவர் வணங்கிய சிவலிங்கமானது புற்றுகள் மூடி மறைந்திருக்கின்றது. 1542 முதல் 1565 வரை விஜயநகர பேரரசான சதாசிவ தேவ மகாராயர் ஆட்சி புரிகிறாரு. அவருக்கு மந்திரியாக பொம்மி நாயக்கர் இருக்கார். ஒரு தடவை பொம்மி நாயக்கர் கனவுல சிவபெருமான் தோன்றி அவர் புத்துக்குள் இருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்துகிறாரு. பொம்மி நாயக்கர் சிவலிங்கத்தை தேடி வராரு. அங்கே ஒரு பசு ஒரு புற்றுக்கு பால் வார்க்குது. அதை பார்த்துட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா சிவலிங்கம் இருக்குது. சுமார் 136 ஏக்கரா அளவுக்கு கோட்டையும் அகழியும் அது நடுவில் கோவிலும் கட்டுறாரு. 16ஆம் நூற்றாண்டில் 1566 கோவில் கட்டி முடிச்சிடுறாங்க. கோவில் கதவுல பார்த்திங்கன்னா கூரா ஒரு தாமரை மொட்டு மாதிரி நிறைய இருக்கும். அது எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, கோவில் கதவு மூடி இருக்கும்போது யானைகள் முட்டினா அதுக்கு வலி இருக்கும், அதால் திறக்க முடியாது. அதனால தான். ஒரே கல்லாலான உயர்ந்த வாசக்கல். இந்த கல்லை எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கனாக்கா, பள்ளிகொண்ட ராய மலையிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. தூணுக்கு மட்டும் இல்லை, மொத்த கோயிலுக்கும் தேவையான கல் அங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க. எல்லா கோயிலுக்கும் நம்ம படியேறி போவோம். இங்கே படி இறங்கி வரணும். ஏன்னா இவர் ஜலகண்டேஸ்வரர் பூமிக்கு அடியில் தான் வரும். உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா வலது பக்கம் தெப்பக்குளம் இருக்கும். தெப்பக்குளம்னு சொல்லக்கூடாது, அதை பொய்கை தான் சொல்லணும். தெப்பம் ஓடுறது தான் தெப்பக்குளம். இடது பக்கம் அழகான கல்யாண மண்டபம் இருக்கும். இங்கே கோபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் பண்ணியிருப்பாங்க. அதாவது கல்லை குடஞ்சி அதை லாக் பண்ணி அப்படி அப்படியே அடுக்கியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ராஜகோபுரம், 7 அடுக்கு ராஜகோபுரம், 7 கலசம் இருக்கும். அதன் பக்கத்திலே அழகான இந்த கல்யாண மண்டபம். காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில் அப்படின்ற மாதிரி இருக்கும். மழை காலத்தில் பார்த்திங்கனாக்கா அகழியில் நீர் நிரம்பி பொய்கை வழியாக மேலே எழும்பி வரும். பொய்கையிலிருந்து வழிஞ்சு வர நீர் கோபுர வாசல் வழியாக உள்ளே போயிட்டு சிவபெருமானை நீரில் மூழ்கடிக்கும். இது அக்டோபர் நவம்பரில் மட்டும் நடக்கும். அந்த டைமில் நம்மளை யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓம் நம சிவாயா. உண்பாருக்கு உண்ணத்தக்க உணவுப் பொருட்களை விளைத்து தருவது மழை. அம்மழையே உண்பாருக்கு உணவாகவும் அமைகிறது. பஞ்சபூத நாயகன் இங்கு நீர்க்கோலம் கொண்டிருக்கிறார், ஜலகண்டேஸ்வராக இருக்கிறார் என்பது தெரிகிறது. 1612 அந்நிய வந்தேரிகளால் இக்கோவிலுக்கு நிறைய இடர்கள் வருது. முகலாய மன்னர்
அப்துல்லா லிங்கத்தை அகழியில் எறிகிறார். மீண்டும் அங்கு மராட்டிய மன்னர் துகுசிரா அப்துல்லாவை வீழ்த்தி லிங்கத்தை மீட்டெடுக்கிறார். சுல்தான்களால் வீழ்ச்சியடைகிறார். பிஜாப்பூர் சுல்தான்கள் ஆட்சியை பிடிக்கின்றனர். 21 ஆண்டுகளாக பூஜை புனஸ்காரம் இல்லாமல் கோவிலறைகள் பூட்டப்படுகின்றது. மீண்டும் அங்கு மராட்டிய மன்னர் ஸ்ரீனிவாச ராவ் சுல்தான்களை விரட்டியடிக்கின்றார். 30 ஆண்டுகள் அருமையான பூஜை புனஸ்காரங்கள் நடத்துகிறார். 18ஆம் நூற்றாண்டில் மீண்டும் முகலாய பேரரசு வலுப்பெறுகிறது. அவர்கள் இந்தியாவில் உள்ள இந்து கோவில்களின் சிலைகளை சூறையாடுகின்றார்கள். அல்லும் பகலும் அயராதுழைத்து கல்லிலே கலைவண்ணம் கண்ட சிற்பிகளின் சிற்பங்கள் அனைத்தும் சிதறடிக்கப்படுகிறது. இதை அறிந்த சீனிவாச ராவ் ஜலகண்டேஸ்வரருக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சிவபெருமானின் சிலையை பேர்த்து சத்துவாச்சாரியில் ஒரு சிறிய கோவில் அமைத்து இது வேலூர் ஜலகண்டேஸ்வரர் என பெயரிடுகிறார். அவ்வேளையில் ஆங்கில பேரரசு முகலாய பேரரசை கட்டுப்படுத்துகிறது. முகலாய பேரரசை கட்டுப்படுத்திய ஆங்கில அரசு கல்யாண மண்டபத்தில் உள்ள அனைத்து தூண்களையும் பேர்த்தெடுத்து செல்ல வழிவகுத்தது. ஆனால் நல்ல வேளையாக நடுக்கடலில் கப்பல் கவிழ்ந்ததால் இந்த முயற்சி கைவிடப்பட்டது. 1928 முதல் 1942 வரை மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஜலகண்டேஸ்வரரை எப்படியாவது இந்த கோவிலுக்குள் கொண்டு வந்து பூஜை புனஸ்காரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். 1947 இந்தியா மீண்டும் சுதந்திரம் அடைகிறது. மக்கள் ஆனந்தமாக 1949 எப்படியேனும் சிவலிங்கத்தை இங்கு மீட்டுவிடலாம் என்று எண்ணினர். ஆனால் அங்கே மத்திய மாநில அரசாங்கம் அமைந்திருந்ததால் இந்த முயற்சி கைவிடப்பட்டது. பல போராட்டத்துக்கு பிறகு நடத்துனர் புருஷோத்தமன் என்பவருடைய தலைமையில் நடந்த போராட்டத்தில் வெற்றி காண்றாங்க. 16/3/1981 அப்போது கிருபானந்த வாரியர் மூலம் மீண்டும் அங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அதாவது சத்துவாச்சாரியில் பாதுகாக்கப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கோவிலை வந்து அடைகிறார். இந்த கல்யாண மண்டபத்தில் என்ன சிற்பங்கள் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெண்ணைப்பானை கிருஷ்ணர், பைரவர், நடராஜர், சர்வேஸ்வரர், சிவமூர்த்தங்கள், கண்ணப்பர், நரசிம்மர், கருடாழ்வார், மத்தளம் வாசிக்கும் பெருமாள், கிளிகள், மொத்தமாக ஒரு 36 கிளிகள் இருக்கும் மேலே. ரொம்ப நல்லாயிருக்கும். அது மும்மூர்த்திகளின் சிலைகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் கலைமகள், அலைமகள், மலைமகள் அவர்களுடைய சிலைகள்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. தூண்லலாம் போர்க்கால காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அந்த வாழை குத்துறது, அது வந்து விலங்குகளை குத்தி அதோடைய முனை வெளியே வரா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த இடத்த விட்டே நவர முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அந்த தூண்கள்லாம். பார்த்துக்கங்களேன். நம்ம வாங்க இப்போ உள்ளே போயிட்டு கோவிலுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 7 நிலை ராஜகோபுரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மினி சைஸில் 5 நிலை ராஜகோபுரமும் வாசலும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. சன்னதி வாசல் நுழைஞ்ச உடனே கொடிமரத்தை பார்த்து வணங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வலம்புரி விநாயகரையும் செல்வ விநாயகரையும் முருகர் வள்ளி தேவானையும் வணங்கலாம் வாங்க. எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் பாலுக்கு அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கரும்புலே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அருள்பொருள் தன்னை நெஞ்சக கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா வினைங்கரல் சரணே. ஓம் கணபதி. வள்ளி மணவாளா புஞ்சரி மணாலா வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கு தட்சிணாமூர்த்தி 4 சீடர்களுடன் உற்சவராகவும் சனி பகவான் இஷ்டாதேவி மாந்தினியுடன் உற்சவராகவும் இருப்பார். குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் இங்கு விசேஷமாக நடைபெறும். நடராஜர் சிவகாமி அம்மையுடன் காட்சி தருவார். சூரியன் சந்திரன் விளங்கும் ராகுகேது தங்க வெள்ளி பல்லிகள் பிரகாரத்தில் உள்ளது. தோஷமுள்ளவர்கள் நிவர்த்தி பெறலாம். ஆதிசங்கரர் கீழ் உருவான பேரரசு விஜயநகர பேரரசு. அதில் 4 பிரிவுகள் உள்ளது. அதில் ஒன்றுதான் துளுவா பேரரசு. இக்கோவில் அதன் கீழ் கட்டப்பட்டது. எனவே ஆதிசங்கரரை புகழும் விதத்தில் சித்திரை இறுதியில் சங்கர ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது.
பத்ம விமானம் உத்ராட்ச பந்தனின் கீழ் சிவபெருமானும் அவர் பின்னே பெருமாளும் இருக்கின்றார்கள். திருமணங்கள் இங்கு விசேஷமாக நடைபெறும். முப்பெரும் தேவர்கள் பல்லாக்கில் வீதி உலா வருவார்கள். ராஜகோபுரத்தில் தீபம் ஏற்றி கார்த்திகை தீபம் விசேஷமாக கொண்டாடப்படும். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோ கழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்கு வைக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நெய்யத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவரடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலையே போற்றி. ஓம் நம சிவாயா. கடவுளை போற்றி என்னை கண்டு கொண்டார்கள் போற்றி, விடவுடை குறித்து என்னை அவிடவேன் போற்றி, உடனது கடை கட்ட ஒன்றை உமர்ந்தார்கள் போற்றி, தொடரை கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி, சங்கரா போற்றி மற்றும் சரணையை போற்றி, தோழர் பொங்கராமல் செவ்வாய் வெள்ளகை கரியவாட்கண் மங்கையோர் கொண்ட போற்றி, மால்விடை உறுதி போற்றி, இங்கு விழா வாட்டக்கிளே இம்மிரான் விடுத்தக்கேனே, விடுத்தலின் என்னை யானை இம்மிரான் போற்றி போற்றி, பழைத்திரை உன்னை என்னை அவருடைய பாதம் போற்றி. இங்கு பார்த்தீங்கன்னா கிணறு கங்கா நீராகவும், சிவபெருமான் கங்கா பாலாரீஸ்வரராகவும், அதன் பின்னாடி பைரவரும் இருப்பாங்க. இந்த அமைப்பு நமக்கு காசியில் இருக்கும். அதே அமைப்பு இங்கே இருக்கிறதால காசிக்கு நிகரான ஆலயமும் சொல்கிறாங்க. ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகமும், அகிலாண்டேஸ்வரிக்கு சாகம்பரி உற்சவமும் நடைபெறும். அதாவது காய்கறி அலங்காரம் நடைபெறும். இங்கே இருக்கிற நந்தி தேவரை தீபமில்லாத விளக்கு வச்சு வணங்குவாங்க. இது ஒரு ஐதீகம். மாட்டுப்பொங்கல் அன்று கோலாகல விசேஷம் இவருக்கு நடைபெறும். சித்திரையில் பிரம்ம உற்சவம் நடைபெறும். 63 நாயன்மார்களும் விசேஷப்படுத்தப்படுவாங்க. கார்த்திகை கடைசி திங்கள் அன்று 1008 சங்காபிஷேகம் சிவபெருமானுக்கு நடைபெறும். அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு தனி விமானத்துடன் கூடிய ஆலயமும் சரஸ்வதி லக்ஷ்மி தேவியும் அங்கே இருப்பாங்க. கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலப்பல எமக்கருளே, செல்வம் கொழிக்கும் திருமகளே, செழிப்பாய் வாஞ்சிட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளம்பெற எனக்கு தந்தருளே, தலையால் வணக்கம் புரிந்தோமே, தயவாய் காத்திரும் மூவருமே. 1981 மயிலம் குருஜி தலைமையில் நவசக்தி தீபம் இங்கே ஏற்றுறாங்க. சுமார் 44 வருஷமாக இது அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு. 63 நாயன்மார்களுடன் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்த மாதாக்களும் இங்கே இருக்காங்க. இத்தனை சிறப்புகளை கொண்ட இக்கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசித்து அருள் பெற வேண்டும் என்று அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். வேலூர் பள்ளிக்கொண்ட ராயமலையிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டு கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், 2 திருச்சுற்று மாளிகை மற்றும் கோபுரங்கள், மடப்பள்ளி, யாகசாலை, கல்யாண மண்டபம் ஆகிய அனைத்தும் சுமார் 9 ஆண்டு காலங்களில் கட்டி முடிக்கப்பட்டு அற்புத அழகாக இங்கு நிற்கிறது. இக்கலை பொக்கிஷங்களை பாதுகாத்து நமது அடுத்த சந்ததிக்கு கொடுத்து நம்முடைய இந்திய வரலாறை பறைசாற்றுவோமாக. ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.